ஆனந்தமாக அன்பாக ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குவதாக அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். ஆரம்பிக்கலாங்களா? கைஸ், அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு வாரமா நியூஸ் வந்தது. பட் இப்ப ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த இயக்கத்துக்கான ரெஸ்பான்ஸ் மேசிவா இருக்கு. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். இப்போ வரைக்கும் 12 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் அவருடைய இயக்கத்துல ஜாயின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஹவர்ல 5.5 லட்சத்தை வந்து கிராஸ் பண்ணுச்சு. அது என்ன மேட்ரு அப்படின்றத பார்க்க போறோம். இது கூடவே சீமான் கட்சியும் அண்ணாமலையும் ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ரெண்டு பேரும் பேசுறது ஒரே மாதிரி இருக்கு. மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரே டயலாக் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லா சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. மாறுவோம் மாற்றுவோம், மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. மாறுவோம் மாற்றுவோம், let us also change to bring change. சோ அது என்ன மேட்ரு அப்படின்றதையும் பார்க்க போறோம். கூடவே முதலமைச்சர் விஜய் வந்து நேத்து முதல் முறையா அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி 1 ஹவர் 10 நிமிஷத்துல 436 திட்டத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு 5 திட்டத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படிடா பாசிபிள் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அது என்ன மேட்ரு அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இது கூடவே ஆதவ அர்ஜுனா திமுக வச்சு கிளி கிழிச்சிருக்காரு. திமுக வந்து ஒரு 4வது ஜெனரேஷன்ல இப்படி ஒரு அழிவை நோக்கி போகுமாங்கிறது எனக்கே வருத்தமா இருக்கு. அதாவது ஜென்சி மீட்னு போட்டுட்டு 60 வயசு ஆளுங்களை கூட்டு வந்து ஜென்சின்னு கணக்கு அமைக்கிறீங்களான்னு கேட்டிருக்காரு. வரப்போற மேயர் எலெக்ஷன்ல ஒரு இடத்துல கூட ஜெயிக்க போறது இல்ல. சோ எல்லாத்துலயும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். சோ இது கூடவே அமைச்சர் செங்கோட்டையன் கிட்ட சார் என்ன சார் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா, உங்க வீட்டுல எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, உங்க குழந்தைங்க எல்லாம் நல்லா தானே இருக்கு, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேள்வி கேட்கிறாரு. ரொம்ப அதுப்பா பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நியூஸ்ல எடுத்து போட்டிருக்காங்க. என்ன வந்துச்சு உங்க வீட்டுல என்ன கஷ்டம் சொல்லுங்க. உங்க குழந்தை சும்மா ஏதோ ஒரு கேள்வி கேட்க கூடாது. அது சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். சோ இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் வேணா பார்த்தலாமா? முதல்ல அண்ணாமலை அவர்களுடைய புதிய கட்சியில இயக்கம். சோ இப்போதைக்கு இயக்கமா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. கூடி சீக்கிரம் கட்சியா மாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வி தி லீடர் என்ற புதிய அரசியல் இயக்கத்தை துவங்கியதாக அறிவித்துள்ளார். சோ அந்த வகையில இந்த இயக்கத்துல ஜாயின் பண்ணக்கூடிய மெம்பர்ஸோட எண்ணிக்கை ஒரு நிமிஷத்துக்கு எகிரிட்டு இருக்கு. ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். சோ அந்த அளவுக்கு அவ்வளவு பேர் வந்து அண்ணாமலை அவரோட இயக்கத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சப்போர்ட்டுக்குலாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சப்போர்ட்டர்லாம் அண்ணாமலை சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. அண்ணாமலை இதுக்கு முன்னாடி எப்படி பார்ப்பாங்கன்னா, ஓகே ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளு, இவர் நல்லா பேசுறாரு வைக்கிறாரு எல்லாம் ஓகே, ஆனா இவர் இருக்கிற கட்சி பிஜேபியில் இருக்காரு, அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்களே. சோ அப்படி யோசிச்சவங்களாம் இப்போ அவர் என்ன சொல்றாரு, மதச்சார்பற்ற ஒரு அரசியலை பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. சோ அப்படின்னும் போது அப்ப மதச்சார்பற்ற அரசியல் தானே. சோ அப்படின்னும் போது இப்போ ஒரு சப்போர்ட் பண்ணலாமேன்னு தோணுன எல்லாருமே பாத்தீங்கன்னா அவருடைய இயக்கத்துல போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. தனிநபர் துதிபாடும் அரசியலை முன்னெடுக்க தாம் விரும்பவில்லை என்ற அண்ணாமலை அதான் சொல்றேன். இப்போ வரைக்கும் 12 லட்சத்துக்கு மேல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இது உண்மையிலே பெரிய விஷயம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு இயக்கத்துக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கிறது. சோ உள்ளாட்சி தேர்தலில் மேபி போட்டியிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். சோ அதுக்குள்ள கட்சியை பில்ட் பண்ணி உள்ளாட்சி தேர்தலில் வந்து போட்டியிடும் போது அவருக்கு மேசிவான ஒரு சப்போர்ட் மக்கள் மத்தியில கிடைக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு அவருடைய இயக்கத்துக்கு கிடைச்ச சப்போர்ட் பெரிய சப்போர்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவர் ஏர்போர்ட்ல இறங்கினோட மொத்த பேர் பாத்தீங்கன்னா ஆதரவு அள்ளி தெளிக்கிறாங்க. கடந்த ஒரு வாரமே பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால கிரியேட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அண்ணாமலைக்கு சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஏன்னா அவர் ஆல்ரெடி வார் ரூம்னு வச்சுக்கிட்டு இல்லாத ஆட்டத்தை போட்டுட்டு தான் இருந்தாரு. நீ என்ன சொல்ற? இதுதான் இந்த ஹைப் அப்படிங்கிறது. இதுல வந்து திரு அண்ணாமலை அவர்களும் அவருடைய டீம் வந்து மாஸ்டர்ஸ். அவங்களுக்கு வந்து பெரிய கலப்பணியில ஒரு பெரிய. சோ இந்த ஒரு வாரமா சோஷியல் மீடியால அண்ணாமலை டாக் போறதுக்கு காரணம் என்ன? அதை கிரியேட் பண்ணதே அண்ணாமலை தான். சோ அப்படின்னும் போது சோஷியல் மீடியாவை சூப்பரா ஹேண்டில் பண்ண தெரியும். ஆல்ரெடி ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படின்னும் போது கண்டிப்பா சோஷியல் மீடியால ஒரு இம்பாக்டா ஒரு கட்சி வந்து கிரியேட் பண்ணனும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படின்றது இப்போதே தெரிஞ்சு போச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். நன்றி நன்றி நன்றி. சோ இப்போ இவரோட கட்சியோட ஐடியாலஜி என்ன அப்படின்றதே கிளியரா தெரியல. பிஜேபில இருந்து வந்துட்டாரு. இவரோட வந்து பதவி விலகலை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மேலிடத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு ப்ராப்பரா ரிலீவ் ஆயிருக்காருன்னு வெச்சுக்கோங்களேன். சோ இப்போ இவர் வந்து புதுசா கட்சி ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து மதசார்பற்ற ஒரு கட்சியா இருக்கும், தமிழர்கள் இளைஞர்களை முன்னிறுத்தின ஒரு கட்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. சோ அப்படி இருந்தாலுமே இவரோட ப்ராப்பரான கொள்கை என்ன அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. கட்சி ஆரம்பிக்கும் போது அது கிளியரா சொல்லுவாருன்னு வெச்சுக்கோங்களேன். ஆனா மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்ற டயலாக் பேசியிருக்காரு. இந்த டயலாக் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அவர் பேசுற டயலாக் தான். சோ அவர் இதே தான் சொல்லுவாரு, மாறுவோம் மாற்றுவோம் அரசியல் புரட்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. இப்போ என்னன்னா இவரு இதே பேசுறாரு. மாறுவோம் மாற்றுவோம், மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. மாறுவோம் மாற்றுவோம், let us also change to bring change. சோ ஆப்வியஸா இவங்க ரெண்டு பேரும் சேரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஷயம் என்ன தெரியுமா,
சீமான் பேசுறது தமிழ் தேசியம், இங்க அண்ணாமலை பேசுறது இந்திய தேசியம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நான் என் தம்பிக்கு சொல்றேன், நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன். இப்பயும் அவர் என்ன சொல்றாருன்னா, இது ரெண்டும் ஒரு பெரிய கன்ஃபியூஷனான ஒரு விஷயம் தான். நான் வந்து இந்தியன்னு சொல்லுவேன், அதுக்கடுத்து பெருமைமிக்க தமிழன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. ஆனா சீமான் என்ன சொல்லுவாருன்னா, முதல்ல நான் தமிழ, அதுக்கப்புறம் இந்தியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ரெண்டுத்துக்கும் ஒரு மெல்லிசான கோடு தான் டிஃபரெண்ட். பட் இவங்க ரெண்டு பேரும் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும்போது இருக்கு. இவர் வந்து திராவிட அரசியலை தூக்காம, இந்த மத அரசியலை, பிஜேபி அரசியலை தூக்காம அண்ணாமலை அப்படி ஒரு கொள்கையை வந்து வடிவமைச்சாருன்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியும் அண்ணாமலை அவர்களுடைய கட்சியும் பார்த்தீங்கன்னா ஒன்னு சேரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. வாய்ப்பில்லை ராஜா. பார்க்கலாம் அண்ணாமலை அவரோட கட்சிக்கு எவ்வளவு சப்போர்ட் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போ வரைக்கும் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இவரோட கட்சி இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இது மட்டும் இல்லாம முதலமைச்சர் விஜய் நேத்து முதல் அமைச்சரவை கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காருங்க. எல்லா அமைச்சர்களையும் வச்சு பேசியிருக்காரு. ஓகே பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல பார்த்தோம். ஆனா வெளியே வந்து நிர்மல்குமார் அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இந்த மாதிரி 436 திட்டங்களை பத்தி நாங்க பேசியிருக்கோம், அதுக்கான திட்டங்களை வந்து கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க மொத்தமா பேசினது 1 hour 10 நிமிஷம் தான் பேசியிருக்காங்க. சோ அதை வந்து பிரிச்சு பார்க்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு 5 திட்டங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷத்துல 5 திட்டங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. அப்போ ஒரு நிமிஷம் எப்படி பேசியிருப்பாங்க, லபல பல 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 பேசி முடிச்சிட்டா என்னன்னு தெரியல. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? யோசிச்சு பாருங்களேன், அவ்வளவு ஸ்பீடா பேசினா கூட ஒரு நிமிஷத்துல 5 திட்டத்தை டிஸ்கஸ் பண்ண முடியுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. நான் கேட்கல, சோசியல் மீடியா எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படியா இவ்வளவு பெரிய அமைச்சரவை நடத்தி அதுல ஒரு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி என்னன்னு கேட்டாங்க, அறிவுரை கொடுத்து கூட இவருக்கு வக்கில்ல யாருக்கு, விஜய்க்கு. எப்படி 1 hourல எப்படி இது பாசிபிள்? இத்தனை 436 திட்டத்தை எப்படி நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு புரிய வச்சாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு அது தெரியலங்க. என்ன எழவி அது? எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கு வாய்ப்புனா, டிஸ்கஸ்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. அந்த இது டாக்குமெண்ட் எடுத்து இருந்தாங்க, ஒவ்வொரு துறைக்கும் இந்தா இதுல ஒரு 5 திட்டம் இருக்கு, இதுல ஒரு 10 திட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கொடுத்துறாரா என்னன்னு தெரியல. மேபி அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. 436 திட்டத்தையும் இவங்க டிஸ்கஸ் பண்ணி அமைச்சரவை கூட்டத்துல முடிக்கிறதுக்குள்ள ஒரு நாள் ஆயிடும். ஆனா 1 hourலயே முடிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? எனிவேஸ், இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான மேட்டர், ஆதவர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்காருல்ல. சோ இந்த ஆதவர்ஜுனா தான் நிழல் உலக முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லல, எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லுவாங்க. இப்பதானே நம்மால முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்காரு. அவர் பேருக்கு தான் முதலமைச்சர், பவர் பூரா எனக்கு தான். ஏன்னா முதலமைச்சர் ஏதாவது கேள்வி கேட்டா இவர் தான் வந்து பதில் சொல்லுவாரு. இந்த மாதிரி அவங்க கட்சி சார்பாகவும் சரி, முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸாவும் இவர் தான் இருப்பாரு. அப்படிப்பட்ட ஆதவர்ஜுனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவை பார்த்து நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு. அதாவது ஜெயிச்ச நாங்களே அமைதியா தான் இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது தலகணம் ஏதாவது ஏறி இருக்கா, ஆனா அந்த திமுக மட்டும் எந்த ஸ்டேஜ் பார்த்தாலும் எங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. வெற்றி பெற்ற நாங்க அமைதியா இருக்கிறோம். அமைதியா இருக்கிறோமா இல்லையா? நம்மளுடைய வெற்றியை வந்து ஒரு கேவலமா பேசுறது. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஜெயிச்சிட்டாங்க, கவர்ச்சியால ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் தானே படத்தில் நடிச்சீங்க, உங்களுக்கு அப்ப அந்த கவர்ச்சி வரலையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. எஸ், திமுகவை நீங்க குறை சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஊழல் பண்ண கட்சி, எல்லாமே அக்மார்க்கு 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தும், இல்லன்னு சொல்லல. ஆனா விஷயம் என்ன, நீங்க பிரச்சனைனா இந்த இடத்துல கவர்ச்சி அரசியல் பண்றாங்க அவங்க சொல்றாங்களா ஒரு கருத்து, அந்த கருத்து வைஸ் பார்க்கும்போது அது உண்மைதான் சார். அதை எதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? இன்ஸ்டாகிராமும் கவர்ச்சி இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா வெற்றியை தேடி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு போங்களேன். அதை அக்செப்ட் பண்ணாம அவங்க கேள்வி கேட்கறாங்கன்னா அதுக்கு எதுக்கு பதில் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில ஆமாங்க கவர்ச்சி அரசியல் வச்சு தான் ஜெயிச்சோம், பட் அது ஒரு நல்ல வகையான ஒரு மாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா முடிஞ்சுது. அவங்களும் அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு கவர்ச்சி அரசியல்னு சொன்னா கோவம் வருது, இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிச்சாங்கன்னு சொன்னா கோவம் வருது. அதனால திமுக வந்து அதே பேச இவங்களுக்கு அது பதிலடி கொடுக்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னொன்னு ஜென்சி மீட்னு திமுக நடத்தி இருக்கு, அதுல 60 வயசு அவங்களை கூட்டிட்டு வந்து ஜென்சி மீட் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி கலாச்சு விட்டுருக்காரு. ஆனா இன்னைக்கு ஜென்சி கூட்டத்தை போட்டுட்டு அதுல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் 60 வயசு மேடை பேசவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. பாவம் அந்த சின்ன பசங்க. அது உண்மையானு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பேர் அப்படிதான் இருந்தாங்க, வயசானவங்க தான் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அந்த மீட்லயும். அது மட்டும் இல்லாம அங்க பேசின பசங்களா இருக்காங்களே, நாங்க வந்து ப்ரௌட் கொத்தூஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களே, அந்த மாதிரி சொன்னவங்க எல்லாம் ஸ்கிரிப்டை கொடுத்து பேச வச்சிருக்காங்க, பாவம் சின்ன பசங்களை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்று, வரப்போற மேயர் எலெக்ஷன்ல ஒரு இடத்துல கூட நீங்க ஜெயிக்க போறது இல்ல, எல்லாமே நீங்க வாஷ் அவுட் ஆக போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயம். சவால் விட்டுருக்காரு ஆதவர்ஜுனா, வந்து சவால் விட்டுருக்காரு. இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுக இருந்தா, பெரிய ஆளமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர். இந்த அளவுக்கு சவால் விடுற அளவுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து கான்ஃபிடன்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முதலமைச்சர் விஜய் தான். சோ அவரோட ஃபேஸ் வேல்யூக்கு திரும்பியும் அதே மாதிரி ஓட்டு வந்து விழுவும் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க.
அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே ஓட் பேங்க் வந்து இப்பயும் இருக்குமா, இல்ல அந்த ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள்ல அவர் நடத்தின ஆட்சி வந்து கொஞ்சம் சொதப்பி இருக்கும், அதனால ஓட்டுகள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சோ உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், செங்கோட்டையன் அவரு பிரஸ் மீட் பண்றாருங்க. சோ பிரஸ் மீட் பண்ணும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களே சார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா, உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன, இல்ல உங்க குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. வந்து 20 நாளுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு? என்ன வந்துச்சு உங்க வீட்டுல? என்ன கஷ்டம் சொல்லுங்க. உங்க குழந்தை சும்மா ஏதோ ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. வேற அது எல்லாருமே நாங்க சொன்னதே அதுதான். 6 மாத காலத்திற்கு எதிர்கட்சிகளே சொன்ன அது வார்த்தைகள் அதுதான். இங்க புரியாத விஷயம் என்னன்னா, அப்ப அவன் வீட்டுல அவன் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் அப்பதான் கேள்வி கேட்கணுமா? ஏன் மத்தபடி கேள்வி கேட்க கூடாதா? இதுல இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க, இந்த மாதிரி கிட்டத்தட்ட மிரட்டுற மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் என்ன சார் மிரட்டுறீங்களா கேள்வி கேட்டா அப்படின்னு கேட்டோன்னே, நான் மிரட்டலாம் இல்லையே, நான் ரொம்ப அமைதியா பேசுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாரு. கிட்ட வாங்க உங்களுக்கு பதில் சொல்றேன். வேற இப்படி கொச்சம் போட்டு கிட்ட வாங்க. இல்ல கிட்ட வாங்க, இருங்க கிட்ட வாங்க, நாங்க பதில் சொல்றேன். என்னன்னா யாரையும் மிரட்டவே இல்லை. யாரும் மிரட்டணும்? இல்ல 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 நான் சொன்னது என்ன, இல்ல இல்ல சட்ட ஒழுங்கு இருங்கப்பா. செங்கோட்டையன் சார், நீங்க யாரு அப்படின்றது அரசியலை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியும், வாச்சாத்தினா என்னன்னு தெரியும். சோ அதுல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல டிவிக்கில போய் சேர்ந்ததுனாலே நீங்க புனிதர்களெல்லாம் மாறிட மாட்டீங்க. அதாவது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் இல்லாம இப்படி வந்து பேசுறது, உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி. 6 மாசம் அமைதியா இருக்கணும்னு சொன்னாங்க, ஆனா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சட்டம் ஒழுங்கு இப்படி நாறிட்டு இருக்கும் போது ஏன் சார் பேசக்கூடாது? திமுக ஆட்சியில் இருக்கும் போது வந்து நீங்க தானே பேசுறீங்க, இந்த மாதிரி திமுக ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் நடக்குது, கொலை நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்களும் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப அதே வாய் தான் 6 மாசம் டைம் எப்படி டைம் கொடுக்க முடியும்? நாளைக்கு என் வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் 6 மாசம் டைம் கேட்டாங்க, அதுக்குள்ளே நடந்துச்சு, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஏன் சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கலன்னு கேள்வி தான் கேட்பாங்க. சோ ஒரு பெருசு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கும் போது உங்க வீட்ல ஒரு பிரச்சனையா, உங்க குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை கேள்வி கேட்கறீங்க, இதுதான் பதிலா? படிடா ஒழுங்கா படிடா. இதுல இந்த ஆணவ பேச்சு வந்து பேச மாட்டாங்க டிவி கே சைலன்னு இவர் வந்து ஆதவர்ஜுனா சொல்றாரு. ஆதவர்ஜுனா சார், இதுதான் சார் ஆணவ பேச்சு, இதுதான் ஆதவ பேச்சு. என்ன பறக்கான அது? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறதா ஓகே. அது உங்க வீட்டுல பிரச்சனையா, உங்க குழந்தைங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு பேசுறதுலாம் என்ன இது அப்படின்ற கேள்வி தான் வருது. உண்மையிலேயே சொல்றேன், இந்த இடத்துல வந்து செங்கோட்டையன் அப்படின்றவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க யூடியூப்ல போயிட்டு வாச்சாத்தி அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி வரும். சோ அதை எடுத்து பாருங்க, தலைவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இங்க எல்லாம் புனிதர்களா நீங்க வந்து நம்புறீங்கல்ல, அது நிறைய பேர் புனிதர்கள் இல்ல, மற்ற கட்சியில இருந்து வந்தவங்க தான்டா இங்கேயும் இருக்காங்க. அதனால தான் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது டிஎம்கேவும் டிவிகேவும் ஒண்ணுதான்னு நம்ப மாட்டானுங்க. ஆதவர்ஜுனா சொல்றாருல இந்த மாதிரி கிளீன் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி. முதல்ல ஆதவர்ஜுனா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்கடா. திமுக அவர் எங்க இருந்தாரு, என்ன பண்ணாரு, விசிகால எப்படி இருந்தாரு, சோ இந்த மாதிரி ஒருத்தவங்க ஹிஸ்டரி முதல்ல பாருங்க. அவங்க எங்க இருந்து வந்த சிடிஆர் நிர்மல்குமார் யாரு, அவர் எங்க இருந்து வந்தாரு, ஹிஸ்டரியை பாருங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா பிளைண்டா நம்புறானுங்க. அவ்வளவுதான் மாஸ், அவ்வளவுதான் ஆதவர்ஜுனா பேட்டிங் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி. எனக்கு புரியலையே, அவன் இன்னும் திருந்தல மாமா, புரியலையே. டேய் இதே ஆளுங்க தான்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ்ல பேசினவங்க, அவங்க தான்டா இங்கேயும் பேசுறது. எனக்கு புரியல. அது இப்ப பேசுறது மட்டும் தான் அரசியல் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியல. சோ அதெல்லாம் தெரியாதனால பிளைண்டா இவங்க பேசுறது வந்து உண்மை, ஓகே இவங்க எல்லாம் பியூர் பாலிடிக்ஸ் பண்றவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பண்ணா சந்தோஷம் தான், இல்லன்னு சொல்ல. ஊழலை ஒழிக்க போறேன்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு, சந்தோஷம் தான் சார். நீங்க சொல்றதா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது அண்ணாமலை அவரோட புது இயக்கம் என்ட்ரி கொடுத்திருக்கு. இந்த இயக்கம் கட்சியா மாதிரி என்ன மாதிரி இம்பாக்ட் தமிழ்நாடு அரசியல கிரியேட் பண்ண போது, விஜய் அவருக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குமா, இல்ல அந்த அளவுக்குலாம் இருக்காது, சும்மா ஏதோ ஒரு 2-3 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அமைதியாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? சோ உங்களோட கருத்து எல்லாத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.